வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது ஒரு சின்ன நியூஸ் கிட்ட தான். இன்றைய தினம் நியூஸ் பேப்பரில் ஒரு தகவல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் பணியிடம் காலி, கல்வித்தரம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். மாநகராட்சி அரசு நிலை பள்ளிகளில் ஏற்கனவே உள்ள காலி பணியிடத்துடன் தற்போது ஓய்வு பெறுபவர்கள் காலி பணியிடமும் இணைவதால் தற்போது பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு கூடுதல் பணிப்பளு ஏற்படும். கல்வியாண்டு துவக்கத்தில் இருந்தே மாணவ மாணவியர் மீது கவனம் செலுத்த முடியாமல் போகும். திருப்பூர் கல்வி மாவட்டத்தில் உள்ள அதிக மாணவ மாணவியர் படிக்கும் பள்ளிகளில் மாநகராட்சி பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை பள்ளி மேலாண்மை குழு, பெற்றோர் ஆசிரியர் குழு மூலம் நிரப்ப தேவையான நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்பது பெற்றோர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. விரைவில் நிரப்பப்படும். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பொறுப்பு காளிமுத்து கூறுகையில், பள்ளி கல்வித்துறை இயக்குனரின் வழிகாட்டுதல் பின்பற்றி காலியாக உள்ள பணியிடங்களுக்கு முழு கல்வி தகுதி கொண்ட ஆசிரியர்களை தற்காலிகமாக நியமித்துக் கொள்ள தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. விரைவில் இப்பணியிடங்களை நிரப்பி கல்வி பணியை தொடர வேண்டும். பள்ளிகளில் ஆசிரியர் காலி பணியிடம் நிரப்பப்பட்டு விட்டதாக என்பதை குறித்து விரைவில் ஆய்வு நடத்தப்படும் என்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற தகவல் முழுக்க தற்காலிக ஆசிரியர் பணியிடம் அப்படின்றது தான். ஸோ நம்மளோட கோரிக்கை அப்படின்றது என்ன இருக்குது அப்படின்னா, தற்காலிக ஆசிரியர்கள் அப்படின்றத நியமிக்காமல் நிரந்தர ஆசிரியர்கள், ஏன்னா எல்லா ஆசிரியர்களும் அதற்கான தகுதியோடு தான் கண்டிப்பாக வேலையும் இல்லாமல் நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய எலிஜிபிள் வாய்ந்த நிரந்தர ஆசிரியர் பணியிடம் அப்படின்றத ஃபில்லப் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இது வாழ்வாதாரம் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். மாணவர்களுக்குமே கற்றல் திறன் அப்படின்றது மேம்படும். ஏன்னா நிரந்தர ஆசிரியர்கள் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கான எலிஜிபிள் அவங்களுக்கான அப்படின்றது நிறைய இருக்கும். இப்போ தற்காலிக ஆசிரியர்கள் அந்த அளவுக்கு தகுதி வாய்ந்த ஆசிரியர்களா அப்படின்றது நமக்கு ஒரு கொஷின் மார்க் எப்போதுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் அதை விடவும் ஒரு இடத்துல தற்காலிக ஆசிரியர்களாக பணியில் இருக்கிறதுக்கும் நிரந்தர ஆசிரியர்களாக பணியில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ மாணவர்களோட கல்வி நிலையை கருத்தில் கொண்டு மேக்ஸிமம் நிரந்தர ஆசிரியர்களை பணியில் அமர்த்த வேண்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய தாழ்மையான கோரிக்கை. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.